PSLV C-62 ராக்கெட் அதன் இலக்கை அடையவில்லை என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் இஸ்ரோவின் முதல் ராக்கெட்டான PSLV C-62 காலை 10:17 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. 2, 1, 0. S-139 motor and both strap-ons ignite. Here's the pillar of Lift fire off normal. meets the P1 tracking. canvas of P2 blue. tracking. PSLV P2 tracking. C-62 P2 flying tracking. the umbilical P4 tower, a tracking. majestic lift-off. இந்த ராக்கெட் மூலம் DRDO உருவாக்கிய EOS N1 செயற்கைக்கோளும் பல்வேறு நாடுகளின் 16 வர்த்தக செயற்கைக்கோள்களும் ஏவப்பட்டன. PSLV C-62 2 திட நிலைகள் மற்றும் 2 திரவ நிலைகள் என 4 நிலைகள் கொண்ட ராக்கெட் ஆகும். அதில் முதல் 2 நிலைகளை ராக்கெட் வெற்றிகரமாக கடந்த நிலையில் 3வது நிலையின் முடிவில் தன் இயக்கத்தில் இடையூறுகளை சந்தித்தது. இதையடுத்து C-62 ராக்கெட் திட்டமிட்டிருந்த பாதையிலிருந்து விலகிச் சென்று விட்டதாக இஸ்ரோ தலைவர் V. நாராயணன் தெரிவித்தார். இந்த PSLV வந்து ஒரு 4 ஸ்டேஜ் ராக்கெட். And up to close to the end of the third stage, the performance perfect irukkundu. Moonamtha stage close to end, there was a deviation in the path of the vehicle we noted from the data, and then subsequently the vehicle was not progressing. நாங்கள் நினச்ச அந்த பாதையில் கரெக்டாக போகலை. இப்போ டேட்டாலாம் எல்லா கிரவுண்ட் ஸ்டேஷன் நிறைய கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து டேட்டா வந்துட்டுருக்கு. எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம். அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி வந்து ஃபர்தர் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறோம். PSLV C-62 ராக்கெட் கோளாறு குறித்த விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழில்நுட்ப தரவுகளை பகுப்பாய்வு செய்து வருவதாகவும் கூறிய இஸ்ரோ தலைவர் நாராயணன் விரைவில் அதற்கான காரணங்கள் கண்டறியப்படும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.